விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் 3வது நாளாக மழைநீர் தேங்கியுள்ள நிலையில் உள்ளே பேருந்துகள் செல்ல முடியாத நிலை தொடர்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இப்ப 3வது நாளாக அங்க தண்ணீர் தேக்கம் இருக்கு அப்படின்னா பேருந்து போக்குவரத்துலயும் பாதிப்புகள் இருக்கா? பயணிகள் பயன்படுத்துறதுல என்னென்ன சிரமங்களை சந்திக்கிறாங்க? புதிய பேருந்து நிலையம் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக இந்த விழுப்புரம் நகரமே வெள்ளக்காடாக மாறி இருக்கக்கூடிய சூழல்ல விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் முழுவதுமாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த வெள்ள நீர் வடியாமல் அப்படியே இருப்பதால் இந்த பேருந்து நிலையத்தை பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் தான் தற்போது உள்ளது. பார்த்திருக்கீங்கன்னா முழுவதுமாக இந்த வெள்ள நீர் நிரம்பி காட்சியளிக்கக்கூடிய இந்த புதிய பேருந்து நிலையம் என்பது தற்போது இப்படித்தான் உள்ளது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா பேருந்துகள் அனைத்துமே சாலையிலேயே நின்று பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் உள்ளது. இதன் காரணமாக ஒரு போக்குவரத்து நெரிசலும் பயணிகளுக்கான ஒரு அவதியும் இங்கு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு கிராமங்களுக்கு ஊர்களுக்கு பேருந்துகள் என்பது இல்லாத ஒரு சூழல் இருக்குது. அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் போக்குவரத்து பணிமனை இருக்கக்கூடிய பகுதி என்பதால இங்கிருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு நேரடியாக பேருந்துகள் இயக்கப்படக்கூடிய சூழல்ல இங்கிருந்து தற்போது இயக்கக்கூடிய பேருந்துகளை நிறுத்துவதற்கே இடமில்லாத ஒரு சூழல் தான் தற்போது உள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட ஆட்சியர் வளாகம், நீதிமன்ற வளாகம் என அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய சாலைகளிலேயே பேருந்துகள் நிறுத்தி பயணிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு நிலைதான் தற்போது இருக்கிறது. உடனடியாக இந்த தண்ணீரை வெளியேற்றி மீண்டும் இயல்பு நிலைக்கு பேருந்து நிலையத்தை கொண்டு வர வேண்டும் என இங்க இருக்கக்கூடியவர்கள் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. தற்போது நம்மோடு பேசுவதற்காக பயணி ஒருவர் நம்ம அவர்கிட்ட கேட்போம். ஐயா, நீங்க எங்கிருந்து வரீங்க? இப்போ இந்த பேருந்து நிலையம் எப்படி இருக்கு? பெங்களூர்லேருந்து வரேன். இங்கே பார்த்தா பேருந்து நிலையில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. அப்புறம் இங்கேருந்து பஸ்ஸு இல்லை. காலையிலேருந்து 2 மணி நேரம் ஆகுது. ஒரு 15 கிலோமீட்டருக்கு 16 கிலோமீட்டருக்கு ஆட்டோ பிடிக்கணுனாக்கா அதிகபட்சமாக கேட்குறாங்க. ஒரு 1000 ரூபாய் அந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு பஸ்ஸை உடனடியாக விட்டால் எல்லா மக்களுக்கும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி இங்கே லோக்கலில் இருக்கிற மக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், இல்லை என்ன ஒரு எமர்ஜென்சி, அதுக்கோசரம் பஸ்ஸு வேணும். பஸ்ஸு ரொம்ப முக்கியமானது. ஏதோ உடனடியாக தண்ணியெல்லாம் வெளியேற்றிட்டு ரோட்டில் டிராஃபிக் ஜாம் ஆகுது, எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து அந்த பஸ்ஸு தண்ணி வெளியேற்றிட்டு விட்டோம் நல்லாயிருக்கும். அப்படியே கேட்டிருக்கலாம். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த சாலையிலேயே பேருந்துகள் நின்று செல்வதால் ஒரு போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது பல்வேறு பகுதிகளுக்கு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருப்பதால் பார்த்தீங்கன்னாக்கா பேருந்துகள் செல்ல முடியாத ஒரு சூழல்ல பயணிகள் பேருந்துகள் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னாக்கா பயணிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறாங்க. அப்படின்னு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது மட்டுமல்லாமல் இதுபோன்ற போக்குவரத்தை பாதிக்கும் வகையிலான வெள்ள பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. சார்ந்த கள விவரங்களுக்கு நன்றி குணாநிதி.